லேர்ன் டு கோட் இன் தமிழ் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன் இன் ஜாவா. சரியா? ஸோ லாம்டா எக்ஸ்பிரஷனுங்கிறது வந்து ஜாவா 8 வெர்ஷன்லேருந்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த ஜாவா வந்து ஒன்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் தான் சப்போர்ட் பண்ணிக்கிடுச்சு. சரியா? பட் யூஸிங் லாம்டா எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கை வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். அதுதான். ஸோ அஸ் பார்ட் ஆஃப் JDK SE 8 வந்து நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஷன் தான் லாம்டா எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். ஓகே, ஸோ இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன். சரியா? ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்க்கும் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ ஆப்ஜெக்ட் பேஸ்டாக எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கால் பண்ணுறது. ஆப்ஜெக்ட் இஸ் த பேரண்ட் அப்படின்னா அது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஃபங்க்ஷன் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னா அந்த ப்ரோக்ராம் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கான க்ரியேட் பண்ணக்கூடியது. அதனோட மெயின் மோட்டிவ் வந்து அந்த ஃபங்க்ஷனில் தான் இருக்கும். சரியா? ஸோ வந்து ஆடிங் 2 நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஆடிங் 2 நம்பர்ஸுங்கிற அந்த ஃபங்க்ஷனை தான் வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமிங். அதாவது நம்மளுடைய ஹோல் கோடு வந்து ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஃபங்க்ஷன்ஸ். அதான் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து லாம்டா எக்ஸ்பிரஷனோட அட்வான்டேஜ் என்ன, அதனோட இதை பற்றி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம போய் பார்ப்போம். சரியா? ஸோ நம்ம ப்ரோக்ராமுக்கு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணேன். சரியா? அதாவது க்ரீட் லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இன்டர்ஃபேஸில் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் வந்து ஒரு மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து நான் ஒரு மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். void say hello, இதான் என்னுடைய மெத்தட் நேம். இப்போ இதை வந்து நான் வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸுங்கிற அனோட்டேஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதாவது என்ன, இந்த மெத்தடோட மோட்டிவ் வந்து ஃபங்க்ஷனல் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு மெத்தட் ட்ரை பண்ணுறேன். இது வந்து அலோவ் பண்ணாது இந்த கிளாஸ். இந்த இன்டர்ஃபேஸோட மெயின் மோட்டிவ் ஒன்லி ஃபார் எதுக்கு, ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ், அதாவது ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் யூஸிங் லாம்டா அக்சஸ் பண்ண போகிறோம்ல. அதனால் வந்து அடிஷ்னல் மெத்தட்ஸ் வந்து இது அலோவ் பண்ணாது. ஒன்லி ஒன் மெத்தட், தட் டூ, அதாவது அந்த ஃபங்க்ஷன் பேஸ்டாக அதை க்ரியேட் பண்ண போகிறோம். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எப்படி ஒரு இன்டர்ஃபேஸை வந்து கால் பண்ணுவோம், யூஸிங் ஒன் கிளாஸ். சரியா? சப் கிளாஸ். ஸோ ஹலோ லாம்டா கிரீட்னு ஒரு சப் கிளாஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்னுடைய அந்த மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் என்னோட க்ரீட் லாம்டாங்கிற மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ண என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய மெத்தடை வந்து கண்டிப்பாக சப் கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே வந்து நான் ஒரு சிஸ்அவுட் போட்டு நான் இப்போ காட்டுறது வந்து ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங், எப்படி வந்து ஒரு இன்டர்ஃபேஸை வந்து கால் பண்ணுவோங்கிறது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டையும் வந்து நம்ம ஒரு மெயின் கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ நம்மளுடைய மெயின் கிளாஸ் நேம் வந்து க்ரீட் லாம்டா மெயின். ஓகே, ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் மெயின் எனேபிள் பண்ணிங்க, ஏன்னா அது நம்மளுடைய மெயின் கிளாஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரெகுலர் எப்படி வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கால் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட் கிளாஸ் என்ன பண்ண, நம்மளுடைய இன்டர்ஃபேஸ் நேம், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வேரியபிள் வந்து க்ரீட்டிங் ஈக்குவல் டு நியூ ஆஃப் நம்மளுடைய அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கக்கூடிய கிளாஸ் நேம். சரியா? ஸோ இது வந்து இப்படி தான் நம்ம ரெகுலராக ஒரு இன்டர்ஃபேஸை கால் பண்ணுவோம். ஸோ க்ரீட்டிங் ஸ்டார்ட் நம்மளுடைய இம்ப்ளிமெண்டட் மெத்தடை கால் பண்ண என்ன பண்ணும், சே ஹலோ. ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் ஜாவான்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் மெத்தட் என்னென்னா, டேரெக்டாக வந்து இங்கேயே வந்து அந்த மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ நான் வந்து க்ரீட் லாம்டா க்ரீட்டிங்ஸ் 1ன்னு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது இங்கேயே இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுது. ஜஸ்ட் வந்து ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து அந்த சிஸ்அவுட் ஸ்டேட்மெண்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், அதை இங்கே டேரெக்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிறதுக்கு ரெண்டுமே என்னது எக்ஸிஸ்டிங் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஜாவா. சரியா, இதை வந்து செமிகோலன் கொடுக்கணும். அதாவது எப்படின்னா அதோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து இங்கே தான் முடியுது. அதாவது எப்படின்னா greet lambda greetings ஒன்றில் அந்த மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா lambda எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணி சிங்கிள் லைனில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் இதை பிரிண்ட் பண்ணி காட்டுக்கிறேன். ஸோ ரன் பண்ணுங்க இந்த ப்ரோக்ராமு. ஸோ 2 times வந்து நம்மளுக்கு வந்து வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமிங் ஜாவாங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டும் வந்து ஜாவாவில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து லைன் நம்பர் 11 பார்த்திங்கன்னா நான் வந்து ஹோல் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே அந்த மெத்தடை வந்து அந்த நியூ ஆப்ஜெக்டில் வந்து அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே அசைன் பண்ணுறோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னதுன்னா இந்த ஹோல் 6 lines ஆஃப் கோடை வந்து 11 to 18 19th லைன் ஆஃப் கோடை வந்து ஜஸ்ட் 1 லைனாக எப்படி lambda எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ greet lambda greetings to. ஸோ lambda எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் இதுதான் வந்து ரிட்டன் டைப். நம்மளுடைய இந்த கரண்ட் ப்ரோக்ராம் வந்து எந்த ஒரு ரிட்டன் டைப்பும் கிடையாது. ஏன்னா வந்து வாய்டு சே ஹலோ வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எந்த ரிட்டன் டைப்பும் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த எம்டி கர்லி பிரேஸ் ஈக்குவல் டு நியூ greet lambda கர்லி பிரேஸ். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக் greetings to டாட் சே ஹலோ அப்படின்னு கால் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி பண்ண அவ்வளோ ப்ரோக்ராமிங்கே இந்த ஒரு லைனில் நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ lambda எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணி எப்படி கன்சைஸ் அதாவது கோடை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஒரு 7 lines ஆஃப் கோடை வந்து சிங்கிள் லைனில் வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து lambda எக்ஸ்ப்ரெஷனோட ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அட்வான்டேஜ். சரியா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஆல்மோஸ்ட் 3 இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் அவசியம் இல்லை. சரியா, நம்ம அடுத்து வந்து இப்போ நான் காட்டியிருக்க எக்ஸாம்பிள் என்னது வித்தவுட் எனி ரிட்டன் டைப். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வித் ரிட்டன் டைப். அது எப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து 2 வேல்யூஸை பாஸ் பண்ணணும், ஃபைனலாக வந்து ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். சரியா, ஸோ அதுக்கு வந்து நான் கால்குலேட்டர்னு ஒரு இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணுறேன். கால்குலேட்னு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து இன்டீஜர் கால்குலேட், அதாவது இந்த ரிட்டர்ன் டைப் வந்து இன்டீஜர், இதனுடைய டேக்கிங் பேராமீட்டர்ஸ் வந்து 2 பேராமீட்டர்ஸ். சரியா, இன்டீஜர் எக்ஸ் அண்ட் இன்டீஜர் ஒய். ஸோ அதை இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இதனோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அஸ் அ பார்ட் ஆஃப் lambda நம்ம பண்ணுவோம். இதை வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்ன்னு நான் வந்து அனோட்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து இதனோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். அவரோட மெயின் மெத்தட்க்கு வாங்க, கால்குலேட்டர் ஃபங்க்ஷன் கூப்பிடுங்க, கால்குலேட்டருங்கிற வேரியபிள் க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்மளோட பேராமீட்டர் என்னது இன்டீஜர், 2 இன்டீஜர் கொடுக்கணும். அது இன்டீஜர் எக்ஸ் கமா இன்டீஜர் ஒய். நீங்கள் வேறு வேரியபிள்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், எக்ஸ் கமா ஒய். அடுத்து வந்து lambda எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ண. இஃப் மோர் தென் 1 லைன் ஒன்று ப்ரோக்ராமிங்கில் இருக்குன்னா நீங்கள் வந்து செட் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணணும். சரியா, இப்போ ஏன் எரர் அடிக்குதுன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு இன்டீஜரை வந்து ரிட்டர்ன் பண்ணணும் நம்மளுடைய ப்ரோக்ராம். சரியா, அதனால தான் எரர் அடிக்குது. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ரேண்டம் நம்பர் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை நம்மளுடைய எக்ஸ் அண்ட் ஒய்யோடு ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேண்டம் நம்பரோடைய எடுக்கிறதுக்குள்ள சின்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ரேண்டம் ஈக்குவல் டு நியூ ரேண்டம்ங்கிறது என்ன பண்ணணும், யூட்டிலிட்டியிலேருந்து ரேண்டம்ங்கிறத வந்து கால் பண்ணும். சரியா, ஸோ அடுத்து வந்து செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு ரேண்டம் நம்பர் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதாவது நான் random டாட் நெக்ஸ்ட் இன்ட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 25 நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பார்த்திங்களா, அது வந்து பவுண்ட். அது அப்படின்னா என்னோடய ரேண்டம் நம்பர் வந்து 1 to 25 தான் இருக்கும். சரியா, ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ரேண்டம் நம்பர். ஸோ நம்மளோட ரிசல்ட் என்ன இருக்கும், கொடுக்கக்கூடிய எக்ஸ் அண்ட் ஒய் ப்ளஸ் இந்த ரேண்டம் நம்பரை ஆட் பண்ணும். சரியா, ஸோ நம்ம இந்த மெத்தடை வந்து
கால் பண்ணிடுவோம். ஸோ கால்குலேட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ கால்குலேட்ங்கிறது ஃபங்க்ஷன். சாரி, நான் வேரியபிள் நேம் வேறு கொடுத்தா கொஞ்சம் கிளியராக இருந்திருக்கும். ஸோ கால்குலேட்டுங்கிற வேரியபிளில் கால்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அந்த ரேண்டம் நம்பர் என்னங்கிறத வந்து நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடுறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் பார்க்கும்போது கிளியராக இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஸோ 10 + 20 + 8 is 38. ஓகே. ஸோ த ஹோல் கால்குலேட் ஃபங்க்ஷனை வந்து ஜஸ்ட் வந்து 4 பீஸ் ஆஃப் லைன் ஆஃப் கோடில் வந்து நம்ம இதை வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால்குலேட்னு ஒரு இன்டர்ஃபேஸை வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஜாவா 8 லாம்டா எக்ஸ்பிரஷனோட க்ரியேஷன் அப்போயே ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து க்ரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ அதான் எப்படின்னா நியூ இன்டர்ஃபேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண தேவையில்லை. அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் இன்டர்ஃபேஸையே நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த பேஜில் பாருங்கள், ஆரக்கிள் வெப்சைட்டில் java.util.function இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து there are lot of functions ஆல்ரெடி இன்டர்ஃபேஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஆல் இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ்க்கும் ஒவ்வொரு ரிட்டன் டைப் இருக்கும், ஒவ்வொரு பாசிங் பேராமீட்டர் இருக்கும். மெயினாக வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரிடேட்டர், கன்சியூமர் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய கேஸில் வந்து இது வந்து இன்ட் பைனரி ஆப்ரேட்டர், அதாவது ரெண்டு இன்டிஜர் வாங்கி ஒரு இன்டிஜர் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ வந்து இதை அப்படியே வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த யூட்டிலிட்டியை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கால்குலேட் டாட் என்ன யூஸ் பண்ணணும்னா அப்ளை ஆஸ் அப்படிங்கிற இதில் வந்து இன்டிஜர் ரெண்டையும் பாஸ் பண்ணி 20 25. ஸோ 20 + 25 45 + ரேண்டம் நம்பர். ஓகே, 40 வந்து டோட்டல் வந்து 59. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து நம்ம பேசிக்ஸை பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து அந்த இன்டர்ஃபேஸ் வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஜாவாவுடைய ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா லாம்டா எக்ஸ்பிரஷன் பார்த்தாச்சு. அடுத்த டியூட்டோரியலில் வந்து நம்ம வந்து இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம் வித் JUnit டெஸ்டிங். சரியா? தேங்க்யூ. இது என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக். பை.